தமிழ்நாட்டுல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைனா நீங்க எதை சொல்லுவீங்க? இப்போ தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை, ஏன் என்னன்னா எதுவுமே இல்லையா, ஆட்சி அது மாதிரி வந்துருச்சு இல்லை. மிகுந்த ஆட்சியில் வந்து கொலை கொள்ளை கெஞ்சா பெண்கள் கற்பழிப்பு அதுதான் அதிகமாக இருக்கும். குடிக்கு அடிமையானா பொண்டாடி பிள்ளை கூட விட்டுட்டு குடிக்கு தானே அடிமையாக சம்பாதிக்கிறானுங்க. என் வீட்லயே இருக்கிறான் ஒருத்தன். வயசு பசங்க அது வண்டி ஓட்டுறது அது சரியில்லை. ஏன்னா இப்போதைக்கு ஆட்டோவில் பாட்டு கேட்டுன்னு அப்படி ஓட்டக்கூடாது. ஆட்டோவில் அது பாட்டு கேட்டுன்னு ஒவ்வொரு மக்களுக்கு அது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. நான் மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தானா. தமிழ்நாட்டுல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைனா நீங்க எதை சொல்லுவீங்க? இப்போ தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லையாப்பா, ஏன் என்னன்னா எதுவுமே இல்லையா, ஆட்சி அது மாதிரி வந்துருச்சு இல்லை. நிறைய பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை நீங்க சொல்லுங்க, அது விளக்கம் சொல்றேன். கரண்ட் இங்கே போறதே இல்லையா, கரண்ட் போகலையே, போறது இல்ல, இங்கே போகவே இல்லையா, அதிகமா போகுது, நைட் டைம்ல போகுது, போகவே இல்லையா. இது வரைக்கும் மின்சார தடைன்றது குளத்தூர் தொகுதியில் வரவே இல்லை. சில டைமில் வரும், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உடனே வந்துடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதெல்லாம் ரொம்ப ப்ராப்ளம்லாம் கிடையாது, கரெக்டாக இருக்குது, கரண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது. முன்னாடி எங்கே போனால் இப்பொழுது ஜிஹெச்சில் என் பையனுக்கு அடிபட்டுச்சு, ஆக்சிடென்ட் ஆச்சு, நைட்டு அட்மிட் பண்ணோம். இப்போ உடனே ட்ரீட்மெண்ட் நடந்துன்னே இருக்கு. காசு கொடுத்தா ஒரு அம்மாவுக்கு வேணான்னு அந்த அம்மா ஜிஹெச்சில் வேணாந்து, எனக்கு வேணாங்க குழந்தை நல்லா விட்டோம் லஞ்சம் கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. அஞ்சுன்றதே கிடையாது. இப்போ ஜிஹெச்ல தான் வரும், ஸ்ட்ரைட்டாக வரும் மாதிரி. இப்போ எல்லா இடத்துலையும் கொஞ்சம் நல்லா ஒழுங்காக நடக்குது. மிகுந்த ஆட்சியில் வந்து கொலை கொள்ளை கெஞ்சா பெண்கள் கற்பழிப்பு அதுதான் அதிகமாக இருந்தது. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. சுத்தமாக ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மியாக இருக்கு, அவ்வளோதான். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கு முன்ன குளத்தூர்ல வந்து பல பிரச்சனை இருந்தது. இங்க நீ நின்று பேட்டி எடுக்க முடியாது, அது மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்தது. இப்போ அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகேவா? இருக்குல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைனா பெரிய பிரச்சனைனா ஒயின் ஷாப்பு எடுத்தா நல்லா இருக்கும். ரெண்டாவது இந்த கெஞ்சா அறியாத பசங்களாம் அதனால கெட்டு போகுதுங்க. காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க, வீட்டில் இருக்கிற ஆம்பளை பசங்க கூட வேலைக்கு போகாம அதனாலேயே குடியும் அதை மாதிரி பண்றானுங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஒழிச்சாருன்னா அதை பத்தி நல்லா இருக்கும். அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டுல, வேற எதுவும் இல்ல. அதெல்லாம் இது பண்ண படிப்படியா எல்லாமே திருந்துவாங்க. திரிஞ்சு அது பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு குடும்பத்தோட வாழ ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த குடிக்கு அடிமையானா பொண்டாட்டி பிள்ளை கூட விட்டுட்டு குடிக்கு தானே அடிமையாக சம்பாதிக்கிறானுங்க. என் வீட்லயே இருக்கிறான் ஒருத்தன். என்ன பண்ணுறது? பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு வந்து வேலைக்கு போகிறது என்னமோ அம்மாவுக்கும் சோறு கிடையாது, பொண்டாட்டி பிள்ளைக்கும் சோறு, குடியே இருந்தால் போதுன்றான். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது சொல்ல பார்ப்போம். மிகப்பெரிய தமிழ்நாடு பிரச்சனை இந்த டாஸ்மாக் தான். ஆமாம், அதெல்லாம் கொஞ்சம் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த ஸ்கூல் பக்கம் காலேஜ் பக்கம் இருக்கிற ஒயின் ஷாப்லாம் எடுத்து மூடினாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி நைனா. இருக்குல்ல இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைனா நீங்க எதை சொல்லுவீங்க? வயசு பசங்க அது வண்டி ஓட்டுறது அது சரியில்லை. ஏன்னா இப்போதைக்கு ஆந்திராலாம் பார்த்தீங்கன்னா பைக்கு சைலன்சர்ல சத்தம் போட்டு வச்சு ஓட்டுறாங்க. அது நம்மளுக்கு டிஸ்டர்பா இருக்குது. ஏன்னா அது போலீஸ்காரங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இப்போ ஆந்திராலலாம் வண்டி ஓட்டினாலே சைலன்சரை பிடிங்கிட்டு அதை நசிக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ ஸ்டைலா அப்படி வண்டி ஓட்டுறாங்க. அது நம்மளுக்கு பிடிக்கல. ரெண்டாவது ஆட்டோவில் பாட்டு கேட்டுன்னு அப்படி ஓட்டக்கூடாது. ஆட்டோவில் அது பாட்டு கேட்டுன்னு ஒவ்வொரு மக்களுக்கு அது ரொம்ப டிஸ்டர்பா இருக்குது. அது என்ன சொல்லணும், ஓவர் சின்ன சந்து உள்ளே ஃபாஸ்டா ஓட்டுறாங்க. ரெண்டாவது இப்போ இந்த மாதிரி இப்போ திருச்சியில ஆக்சிடென்ட் எடுத்தாங்க, கோயம்புத்தூர்ல ஆரன் ஓவர் சத்தம் வரதுனால இப்போ என்ன பண்ணீங்க, அந்த வண்டியை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ பைக்ல ஓட்டுறவங்க இந்த மாதிரி ஆட்டோல பாட்டு கேட்டு ஓட்டுறது, பைக்ல ஓவர் சைலன்சர்ல அதிகமா சத்தம் வச்சு ஓட்டுறது, இந்த மாதிரி போலீஸ்காரங்க ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அது நல்லா இருக்கும், மக்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா இப்பவே நிறைய இப்போ திருச்சியிலேயே நான் கேள்விப்பட்டேன், ஆட்சி அமைச்ச 2-3 நாள்லயே திருச்சிங்களோட மொத்த ரவுடிங்களோட கதையே என்ன பண்றாரு, அமைதி பண்ணிட்டு தெரியாது. அந்த மாதிரி இப்போ சென்னையில எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பைக்கில் பார்த்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் மக்கள். இந்த மாதிரி இப்போ அது கூட இல்லை, இப்போ சின்ன பசங்களே இப்போ பைக் ஓட ஆரம்பிக்கிறாங்க. சின்ன பசங்களே இப்போ இல்லை. இதுக்கு ஸ்கூல்ல இப்போ இன்னைக்கு காலைல கூட நியூஸ் பார்த்தேன், திடீர்னு ஆய்வு மேற்கொண்டாரு ஒவ்வொரு இடத்துல சடனா. அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களும் இந்த மாதிரி சடனா இந்த மாதிரி ஆய்வு நடத்துனாங்கன்னா மக்களோட இது பிரச்சனை கிளியர் ஆகும். நான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைனா நீங்க எதை சொல்வீங்க? லஞ்சம் ஊழல் இருந்தது. இப்ப தளபதி ஆட்சிக்கு வந்த பிறகு லஞ்சம் இல்ல, ஊழல் இல்ல, கட்டப்பயணம் இல்ல, எந்த இதுவும் இல்லை. இப்போ மக்கள் சந்தோஷமா இருக்காங்க. இப்போ இன்னும் இப்ப 6 மாசம் கேட்டு இருக்காங்க. 6 மாசம் இல்ல, 40 வருஷம் இல்ல, 30 வருஷம் தளபதி அஷ்டம் வரும். அது மாற்றம் கட்ட கிடையாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையுமே இல்லங்கிறீங்க. இல்லாம பண்ணிட்டாரு, அவள்தான். எப்படி
சொல்றீங்க அதான் எங்களுக்கே தெரியுங்க அதாவது இப்போ வந்து லஞ்சம் இல்ல அதிகாரிகள் இப்ப இறங்கி வாழ்ச்சிடானுங்க இந்த குரல் வந்து இறங்கி வரானுங்க யாரும் போட்டு உட்கார வைக்கிறாங்க மக்களை இதெல்லாம் யாரும் உட்கார வைக்கல அதான் நல்ல ஆட்சி நடக்குது இப்போ டிவிக்கு ஆட்சியில லஞ்சம் வாங்குறாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வந்து சொல்றோம் 1000 பேர் சொல்லுவாங்க எவன் சொல்றது இப்ப நான் உள்ள வண்டி வாங்குறேன் உள்ள வண்டி கேட்கறேன் வண்டி குடி விட்டு இல்லைங்க யார் தெரியுமா உங்களுக்கு அப்படிதாங்க சொல்றோம் 1000 சொல்லுவாங்க உண்மை இல்லைங்க அது அவ்வளவுதாங்க நல்லா ஆச்சுங்க தளபதி ஆட்சி தமிழ்நாட்டுல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைனா நீங்க எதை சொல்லுவீங்க? நான் மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தானே. ஏன் எதனால? டிஎம்கே ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊழல்கள் நிறைய பிரச்சனைகள் எந்த வேலை போய் பண்றதுக்கு நாங்கள் முன்ன போய் நின்னாலும் எந்த வேலையும் பண்ணி தர மாட்டாங்க. அலைய விடுறாங்க பயங்கரமா அலைச்சியம் பயங்கரமா படுத்துறாங்க. எந்த ஆபீசர்ஸும் வந்து சரியா ரெஸ்பான்ஸ் கிடையாது. காசு பயங்கரமா கேக்குறாங்க இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கொடுங்க அப்பதான் போனணும். காசு கொடுத்து வேலை பார்த்தாலும் பண்ணி தர மாட்டாங்க. ரொம்ப மாசம் வலிக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா வயசான ஆளுங்கலாம் வராங்க ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துறாங்க. மரியாதை இல்லாம பேசுறாங்க. தகாந்த வார்த்தையில பேசுறாங்க. வயசான ஆளுங்கலாம் என்ன பண்ணுவாங்க யார்கிட்ட போய் கோரிக்கை வைப்பாங்க. சரி போலீஸ் கிட்ட போறாங்க. போலீஸ் கிட்ட போனா போலீஸ் என்ன பண்றாங்க ரெஸ்பான்ஸ் பண்றாங்களா கிடையாது. பெட்டிஷன் எழுதி கொடுத்துட்டு போக சொல்றாங்க. எழுதி கொடுத்தா அது மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்களா யார் எடுக்கிறது இல்லையே. இப்ப எப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆன் தி ஸ்பாட்ல இந்த ஆட்சி மாறினதுனால இப்ப எப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஒரு பெட்டிஷன் வந்து நம்ம ஒரு கொடுக்குறோம்னா ஸ்டேஷன்ல போய் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் தரோம்னா 24 மணி நேரத்துக்குள்ள அந்த கம்ப்ளைண்ட் வந்து க்ளோஸ் பண்ணி ஆகும். அந்த ஆட்சியில ஏதி கொடுத்துட்டு போனாலும் அந்த பேப்பர் எங்கன்னா ஓரமா கிடக்கும். அப்புறமா தான் நாங்க போவோம் எஸ்ஐயை பார்ப்போம் இன்ஸ்பெக்டரை பார்ப்போம். அப்புறமா தான் அதுக்கும் ஒரு காசு தரணும். அந்த மாதிரி நிறைய ஊழல்கள் தான் நடந்தது டிஎம்கே ஆட்சியில. இப்ப இந்த ஆட்சியில என்ன ஊழல் நடக்குது சொல்லுங்க பார்ப்போம். எதுவுமே கிடையாது. ஒரு கம்ப்ளைண்ட் நானே இப்போ கொடுக்குறேன்னா 24 மணி நேரத்துல அந்த கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்ப பொறுத்தவரை இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தா டிஎம்கே தான். ஆமா.